அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். தினம்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் பேண வேண்டிய விஷயங்களாக கூறி சென்ற பல்வேறு செய்திகளை இந்த காணொலியில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான செய்தி, லமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிற ஒரு செய்தி. முனப்பிஹாத் என்கிற கிதாபிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனுடைய இதயத்தை கெடுக்கக்கூடிய செயல்கள் மொத்தம் 6. இந்த 6 செயல்கள் ஒரு மனிதனுடைய இதயத்தை கெடுத்து அது நாசப்படுத்துகிறது. அதில் முதலாவது தௌபா செய்து கொள்ளலாம் என்று பாவங்கள் செய்வது. பாவத்தை செய்து கொண்டே இருப்பது, செஞ்சுட்டு நம்ம தௌபா செஞ்சுக்கலாம் என்கிற அடிப்படையில் அதிலே பொடுபோக்குத்தனமாக இருப்பது ஒரு மனிதனுடைய இதயத்தை கெடுத்து விடுகிறது. 2வது கல்வியை கற்று அமல் செய்திருப்பது. நிறைய படித்திருப்பார், நிறைய குர்ஆன் ஓதியிருப்பார், நிறைய ஹதீஸுகளை கேட்டிருப்பார். ஆனால் வெறுமனே அவைகள் செவிவெளி செய்திகளாக மட்டும் இருக்குமே ஒழிய அவருடைய வாழ்க்கையிலே அது அமலுக்கு வராது. இப்படி இருந்தால் அவருடைய இதயம் என்பது கெட்டுப்போய்விடும். 3வது அமல் செய்வதில் மன தூய்மை இல்லாமல் இருப்பது. இஹ்லாஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, உலகத்தில் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹுக்கு மட்டும் அவன் திருப்தியை எதிர்பார்த்து மட்டும் செய்யப்பட வேண்டும். அது இல்லாமல், மன தூய்மை இல்லாமல் யாரோ ஒருவருடைய பெயர் புகழை எதிர்பார்த்து அமல் செய்வது ஒரு மனிதனுடைய இதயத்தை கெடுத்துவிடக்கூடிய செயலாக இருக்கிறது. 4வது அல்லாஹு தரக்கூடிய ரிசுக்கை சாப்பிட்டு விட்டு அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது. உலகத்தில் தந்திருக்கக்கூடிய எல்லா ரிசுக்குகளும் அல்லாஹுவின் மூலம் நமக்கு கிடைக்கிறது, ஆனால் அதை சாப்பிட்டு விட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது. 5வது அல்லாஹுடைய பங்கீட்டை பொருந்தி கொள்ளாமல் இருப்பது. அல்லாஹு தாலா சில பேரை உயர்ந்த தரத்தில் வைத்திருக்கலாம், சில பேரை மீடியமாக வைத்திருக்கலாம், சில பேரை இன்னமும் கொஞ்சம் கீழ்த்தரத்தில் வைத்திருக்கிறான். இது அல்லாஹினுடைய பங்கீடு. நம்மை இப்படி தான் வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். எனவே அந்த பங்கீட்டை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பொருந்தி கொள்ள வேண்டுமே ஒழிய, நம்மை இப்படி வைத்திருக்கிறானே, அவர்களை அப்படி வைத்திருக்கிறானே என்கிற அடிப்படையில் யோசிப்பது நம்முடைய இதயத்தை கெடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. 6வதாக ஒரு மனிதன் இறந்திருக்கிறான், அந்த இறந்த மனிதனை நாம் அடக்கம் செய்கிறோம். கபருக்கு சென்று, மையவாடிக்கு சென்று நாம் அந்த மையத்தை அடக்கம் செய்கிறோம். அடக்கம் செய்துவிட்டு அந்த மையத்திலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். நான் இப்படி, இந்த மனிதர் இப்படியெல்லாம் இருந்தார், இப்படியெல்லாம் வாழ்ந்தார், இப்போ போய்விட்டார், நாளைக்கு நமக்கும் அதே நிலைமை தான், நாமும் இந்த இடத்திற்கு வரப்போகிறோம், கூடிய விரைவில் வரப்போகிறோம் என்கிற அந்த படிப்பினை சிந்தனை ஒவ்வொரு மரணத்தையும் மௌத்தையும் அடக்கம் செய்கிற போது நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படாமல் இருப்பது ஒரு மனிதனுடைய இதயத்தை கெடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. ஆக இந்த 6 விஷயங்களும் மனிதனின் இதயத்தை கெடுக்கக்கூடிய செயல் என்பதாக அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள்.